என் கையில் நாய் கச்சிச்சு எபிசோட் 6 பார்த்துட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நான் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 7th டே தான் இவனை ஷெல்டர் மூவ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஷெல்டர்லேருந்து கூப்பிட்டு போகிறவங்க கரெக்டாக வந்துட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டலேருந்து வரதுக்கும் அவங்க வரதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. நான் முன்னையே என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா இவனை வந்து ஆட்டோவில் அனுப்புறதா தான் பிளான். ஸோ ஆட்டோவில் கூட போகிறவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இவனை கேர் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. அந்த ஆட்டோ டிரைவரை எதனா பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு நிறைய கூப்பிட்டு போகிறவங்களும் சேஃப்டியாக இருக்கணும், இவனும் சேஃபாக போகணும்ல. அதனால் யோசிக்காமல் போட்டர் போட்டாச்சு. ஆட்டோனா நம்ம ஈஸியாக ஏற்றிடலாம் டாக்ஸை, பட் போட்டரில் எப்படி ஏற்றுறதுன்னு தெரியல. சரி நாங்கள் என்ன பண்ணோம், யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன பண்ணலாம், எப்படி ஏற்றலாம். முதல்ல அந்த ஒரு அக்கா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள வந்து ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே போயிடுங்க, அதுக்கப்புறம் இவனை அனுப்பிச்சி விட்றேன், அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணோம். ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்காரங்க வந்தாங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணோம், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஒரு கவரில் வச்சு அதை உள்ளே வச்சுட்டோம். அப்போயும் அவன் பார்க்கல அது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை ஐஸ்கிரீம் வாங்கி இங்கே இவங்கிட்ட காமிச்சிட்டு தூக்கி போட்டோம் வண்டியில். அவன் கரெக்டாக அதில் ஜம்ப் பண்ணி போயிட்டான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கேருந்து ரோப் எடுத்துட்டோம். எடுத்து அப்படியே மேலே சைடில் கொடுத்து அதை அப்படியே கட்டியாச்சு. ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு கஸ்டமர் வீட்டில் பால் காய்ச்சிருந்தாங்க. அப்படியே கையோட டேங்க்கும் செட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு டேங்க் செட் பண்ணி கொடுத்துட்டு எல்லா வரைக்கும் முடிச்சுட்டு வந்தோம். கடைசியாக டேங்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.